ஈமான் கொண்ட விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் தினமும் பாவத்தை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நன்மையை குறைவாக ஈட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம். விருப்பத்தின் பக்கம் பாவத்தை ஈட்டிய பிறகு அந்த பாவத்திற்காக தௌபாவை அல்லாஹ்விடமே மீள்கின்றோம். அல்லாஹ்விடம் வருந்தி கேட்கின்றோம். ஆனாலும் மனதுகளிலே சில ஊசலாட்டங்கள், அல்லாஹ் நம்மை தூக்கி எறிந்து விட்டால், அல்லாஹு தாலா நம்மை நிராகரித்து விட்டால் என்று மனதுகளிலே ஏற்படும் பொழுது கசஸின் மூலியமாக அடியாளர்களுக்கு ஆறுதலை கூறுகின்றான் அல்லாஹு தாலா. இன்னும் தான் எவ்வளவு பெரிய மன்னிப்பாளனாக இருக்கின்றேன் என்பதையும் சொல்கின்றான். அல ரப்பி இன்னி அலம்து நப்சி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டு விட்டேன். ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிப்பாயாக. ஃபக்ஃபிர் லஹு, நான் உங்களை மன்னித்தேன் என்பதாக அல்லாஹு தாலா கூறினான். இன்னஹு ஹுவ கஃபூருர் ரஹீம், நான் மிக மிக பெரிய கிருபையாளனாகவும் மிக மிக பெரிய மன்னிப்பாளனாகவும் இருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கூறுகின்றான். ஆகவே முஸ்லிம்களே, நாம் பாவத்தை செய்துவிட்டோம். அந்த பாவத்திற்காக தௌபாவை அல்லாஹ்விடம் வாழ்வு நாள் முழுவதும் நாம் தௌபாவை கேட்போம். தௌபாவின் மூலியமாக நம் தரஜாக்கள் உயர்கின்றது. தௌபாவின் மூலியமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெறுகின்றது. இன்னும் தௌபாவின் மூலியமாக தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இயங்குகின்றது. ஆகவே அல்லாஹ்விடமே மீண்டும் 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 தௌபாவை கேட்டு, அவன் மிகப்பெரிய மன்னிப்பாளனாக மிகப்பெரிய கிருபானையாக இருக்கின்றான். அவனை தவிர மன்னிக்க இயலாது. அவன் பக்கமே மீளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.